அவன் இல்லை என்று சொல்வதில்லை. நபிகள் நாயகம் என்ற முகமது நபி அவர்கள் மனிதர்கள் தவறான பாதையில் சென்ற காலத்தில் அவர்களை நல்வழிப்படுத்த இறைவனால் அனுப்பப்பட்டவர். இறை தூதர்தான் நபிகள் நாயகம் ஆவார். இஸ்லாமிய நாட்காட்டியில் 3வது மாதமான ரபி அவ்வலில் மிலாடி நபி பண்டிகை கொண்டாடப்படுகிறது. இஸ்லாமிய இறை தூதர் நபிகள் நாயகம் பிறந்த பொன்னால் மிலாடி நபி என்று தமிழர்களால் கொண்டாடப்படுகிறது. அமைதியையும் சகோதரத்துவத்தையும் மேலோங்க பாடுபட்ட நபிகள் நாயகம் அவர்களை இறை தூதராக வணங்குவது சிறப்பு. அதே சமயம் அவரை கடவுளாக வழிபடக்கூடாது என்று இஸ்லாம் கூறுகிறது. நபிமார்களின் கடைசி நபிதான் முகமது நபி. இவருக்கு பின் நபிகள் தோன்ற மாட்டார்கள் என்றும் இவர்தான் கடைசி நபி என்றும் குரானில் குறிப்பிட்டுள்ளது. நபிகள் நாயகம் கிபி 570 பிறந்தவர். இவர் பிறக்கும் முன்பே தந்தையை இழந்தார். இவரது 6ஆம் வயதில் தன் தாயை இழந்தார். தாத்தா வீட்டில் வளர்ந்தார். அவரும் காலமானதால் சித்தப்பா வீட்டில் வளர்ந்தார். சிறு வயது முதலே நம்பிக்கையானவர் என்றும் உண்மையானவர் என்றும் மக்களால் போற்றப்பட்டவர். இவரது 40வது வயதில் இறை தூதராக அறிவிக்கப்பட்டார். இறை தூதரானதும் உலக மக்களின் நல்வாழ்வுக்கு வழிகாட்டினார். இவரை ஏற்றுக்கொள்ளாத மெக்காவாசிகள் இவரை துன்புறுத்தினர். மெக்காவிலிருந்து வெளியேறி மதினாவில் வசித்து வந்த இவருக்கு ஆதரவு பெருகியது. பிறகு மெக்கா மக்களும் இஸ்லாமை ஏற்றுக்கொண்டனர். முகமது நபி தன்னுடைய 63 வயதில் ரபியுல் அவ்வல் மாதம் கிபி 632 மாதம் 12 உலகை விட்டு பிரிந்தார். இவரின் இறப்பு மற்றும் பிறப்பு ஒரே நாள்தான். இந்த நாளை தான் உலகில் உள்ள மக்கள் மிலாடி நபி என்று கொண்டாடி வருகின்றனர். உலகில் உள்ள முஸ்லிம் மக்களால் பெரிதும் கொண்டாடப்படும் திருவிழாவாகும். அன்றைய தினம் முஸ்லிம் சகோதரர்கள் அருகில் உள்ள மசூதிக்கு சென்று பிரார்த்தனை செய்வார்கள். மேலும் புதிய ஆடை அணிந்து நல்ல உணவு வகைகளை சமைப்பது, உண்பது, அக்கம் பக்கத்து வீட்டாருக்கு உதவி செய்வார்கள். முஸ்லிம் சகோதரர்கள் அனைவரும் ஒன்று கூடி பிரார்த்தனை செய்வார்கள். ஒற்றுமை நிலைக்க வேண்டி ஒருவரை ஒருவர் கட்டிப்பிடித்து தனது அன்பை வெளிப்படுத்திக் கொள்வார்கள். அவர்களது நோக்கம் அன்பு சகோதரத்துவமாகும். முஸ்லிம்களின் புனித இடமான மெக்காவுக்கு சென்று பிரார்த்தனை செய்வார்கள். சிலர் மசூதி மற்றும் பள்ளி வாசலுக்கு சென்று பிரார்த்தனையில் ஈடுபடுவார்கள்.